ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். நம்ம வீட்டில் இருக்கிற மாபோட இந்த கிளாத் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை தூக்கி போட்டுருவோம். அதுக்கு ரீயூஸ் நம்ம ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. இப்போ இந்த மாபை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கையும் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுற இடத்துல கப் சைஸில் வந்து ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. இப்போ இந்த நூல் இருக்க ஏரியாவை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பட் இந்த மாப் நல்லா இருக்குது, நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. என்கிட்ட வேறு ஒரு மாவு இருந்துச்சு. இப்போ மாடல் 1 பார்த்திங்கன்னா இது என்னோடய மாபோட டைப்பு. இந்த ஜாயினிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இதை வந்து நான் அந்த நூல் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இது மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதையுமே வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்ம இதையேற்ற நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். இந்த மாவு செய்கிறதுக்கு நமக்கு துணி வேணும். இது என்னோடய பழைய நைட்டி. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நைட்டியோட கீழே பாட்டம் போர்ஷன் இருக்கும்ல, அதை வந்து ஒரு 40 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நேராக கட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீளமான ஒரு பீஸ் கிடைக்கும். இப்போ அதவே நான் 4 பீஸாக வந்து கட் பண்ணுறேன். இப்போ இது நான் கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பீஸு. இப்போ இதே மாதிரி நான் இன்னும் 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்கிட்ட நைட்டி கிளாத் இருந்ததுனால நான் இதை கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் பனியன் இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு நல்ல பெரிய போர்ஷனாக கிடச்சிருக்கும். இப்போ இதை நம்ம மடித்து தான் கட் பண்ண போகிறோம். இப்போ இதை மடிச்சுட்டு மடித்த பக்கம் வந்து ஆப்போசிட் சைட்லேயும் ஓப்பனாக இருக்க பக்கம் வந்து நம்ம சைட்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ நேராக கட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இப்போ மேலேருந்து கிட்டத்தட்ட 1 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி இந்த ஒரு பீஸ் மட்டும் இல்லைங்க, 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த 4ஐயுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மெத்தடில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த கிளாத்தை மட்டுமே நம்ம வெளியில் எடுத்து அதையுமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்படியுமே அதில் இன்சர்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் இந்த பழைய மாடல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணி முடிச்சோட்டியும் மாப் பண்ணி முடிச்சோட்டியும் அதை வந்து நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு எங்கிட்டாச்சும் தொங்க விடுவோம். அப்படி இல்லாட்டினா நம்ம அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்க 3 பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு 4 பீஸ்லையுமே. இன்னும் வேணும்னா நம்ம நிறையாவே எடுத்துக்கலாம். கொஞ்சமாக போட்டோம்னா கம்மியாக தெரியும். இன்னும் ஒரு 2-3 செட்டு கூட நம்ம அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு அதை நம்ம ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிடலாம். பண்ணணும்னு பார்த்தா நடுவில் வந்து அந்த வெட்டாத ஏரியா இருக்கும். இப்போ அந்த ஏரியாவை தான் நம்ம கரெக்டாக அந்த கம்பியில் மிடிலில் வர்ற மாதிரி பார்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு சைடை மட்டும் நம்ம உள்ளே விட்டு இப்போ இழுத்துக்கலாம். இப்போ இழுத்ததுக்கப்புறம் கரெக்டாக அந்த மிட் போர்ஷன் வந்து அந்த கம்பியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மீத இருக்க அந்த 3 பீஸையுமே வந்து நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம இப்படி செய்கிறதுனால நம்ம சப்போஸ் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு நல்லாயிருக்கும், இந்த பிளாஸ்டிக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் துணி தான் வந்து நமக்கு டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இதை அப்படியே போட வேண்டாம். நம்ம ரீயூஸ் பண்ணுறப்ப நமக்கு மணியும் சேவிங் ஆகும். நம்ம ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். பார்த்திங்கன்னா நான் 4 பீஸுமே ஓரளவுக்கு தள்ளி தள்ளி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணுறது அதுக்கப்புறம் இதில் இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே சேர்த்து ஓவராலாக ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ புது மாப்பே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாடல் 2 பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அதனால் வெயிலையும் மழையிலையும் இருந்தது. இது வேஸ்ட்டு தான். சப்போஸ் இப்படி மாடல் இருந்தால் அதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இது கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தாலும் நான் எடுத்து வச்சு பார்க்குறேன். இதுலேயுமே நம்ம அந்த த்ரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ஒரு ஜிப் டை இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது பார்க்க கொஞ்சம் டர்ட்டியாக அழுக்காக தான் இருக்குது. இதை வந்து லைட்டாக நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே வந்து இது மாதிரி கப்பு தான் இருந்துச்சு.
இப்போ இந்த கப்பை வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணாலும் இதை ஓப்பன் பண்ண முடியலை. இதில் பக்கத்தில் 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. சரி அதில் ஸ்க்ரூ டைப் இருக்குமோ, அதை வந்து நம்ம பண்ணலாமோ அப்படின்னு பார்த்தா அவங்க ஸ்க்ரூ டைப் மாதிரியும் கொடுக்கல. ஸோ வேறு வழி இல்லை. இப்போ நடுவில் இருக்க போர்ஷனை பேசாமல் வெட்டி எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆக்ஸா பிளேடை வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு மாபு காமிச்சேன்ல, அதில் கூட இது மாதிரி அந்த கப்பும் க்ளோஸ்டாக இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன்னா, இங்கிட்டு 2 ஹோலும் அங்கிட்டு 2 ஹோலும் இந்த சிக்குக்கிறத வந்து கேஸில் வந்து வச்சுட்டு நான் இந்த ஓட்டையை போட்டுட்டேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா, நாடாவோ இல்லை கொஞ்சம் குண்டாக இருக்கிற நூல் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இந்த ஹோலில் விட்டுறலாம். இப்போ இந்த இதில் கயிறு விடுறதுக்கு பதிலாக கம்பி இருந்துச்சு அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த கம்பியுமே நம்ம அந்த 4 ஹோல்லையும் உள்ளே விட்டு, அதுக்கப்புறம் நம்ம கையில் எதுவும் கிழிச்சிடாதபடிக்கு அந்த கம்பியோட அந்த 2 எட்ஜஸையுமே நம்ம அந்த டப்பாக்குள்ளே திணிச்சு விட்டோம்னா நமக்கு கையை கிழிச்சு விடாது. நூல் 2யுமே வந்து நம்ம நடுவில் இருக்கிற மாதிரி வந்து முடிச்சு போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு நூலை வந்து இன்னொரு நூலுக்குள்ளே விட்டு ஒரு மாதிரி நடுவில் வந்து கட்டி முடிச்சு போகிற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன். இப்போ இது போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் இன்னொரு கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டாவே போதும். ஏன்னா நம்ம பழைய இந்த கட் பண்ணாமல் இருந்திருந்தோன்னா நமக்கு வேறு சாய்ஸ் இருந்திருக்காது. இதை தூக்கி போடுற மாதிரி தான் ஆயிருக்கும். ஸோ நம்ம இப்படி பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, இந்த இப்போ நான் துணி எடுத்து இதுக்குள்ளே யூஷுவல் ஃபஸ்ட் டைப்பில் செஞ்ச மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நான் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் ஹைட்டு வந்து கம்மியாக எடுத்துட்டேன். நம்ம நீளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே நம்ம நான் 4 பீஸையுமே இதில் வந்து நான் 3 பீஸ் தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு பீஸ் வந்து வேறு ஒரு இதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த போர்ஷன் இருக்கும்ல, இதை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ஜிப்டை இருந்துச்சுல்ல, அதை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். அதையே நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்காக இப்போ இதை வந்து நம்ம விரித்து விட்டு இந்த போர்ஷனை வந்து கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம சுற்றிக்கலாம். இப்போ இதை டைட் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்த அந்த ஜிப்டை இருக்குல்ல, அதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அதை ஓப்பன் பண்ணுறது ஈஸி தான். அந்த ஜிப்டையில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பீஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஊக்கில் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அதை நம்ம இழுத்தாவே நமக்கு இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் இது இல்லாட்டினா இது இந்த மாடலில் ஐ திங்க் இது மாதிரி தான் இருக்கும். இல்லை வேறு மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இது ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு க்ளோஸ் ஆயிடுது. இன்னுமே ஒரு கிளாத்தை வந்து நம்ம இதில் சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டையை வந்து நம்ம பண்ணினோம் அப்படின்னா கொஞ்சம் அடர்த்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ அதை திருப்பி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் எல்லா பீஸையுமே இழுத்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பொசிஷனில் வந்துடுது. சப்போஸ் அது மாதிரி ஜிப்டை இல்லாட்டினா இது வந்து ரப்பர் பேண்டு சொல்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இது மாதிரி எம்டியாக ப்ளைனாக இருக்கிற ரப்பர் பேண்டாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த இதில் வந்து ஜஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்ததை உள்ளுக்குள்ளே பைப் இருக்குது. அந்த பைப்பில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணி நம்ம 2-3 ரவுண்டு சுற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அவ்வளோதான் செஞ்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து குண்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இப்போ அந்த ஜிப்டை வந்து கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம அதை கட் பண்ணிடலாம். இந்த கிளாத்தை தொடுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஓகே, இந்த 2 மாடல்லையும் மாவு வந்து செஞ்சாச்சு. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்படி நீங்கள் இது மாதிரி ரீயூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.